எங்க ஆரம்பிச்சது இந்த விஷயம்? ஹிப்னாசிஸ்ன்றது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படியே ஆரம்பிச்சு. ஆமா. முதல் முறையா வந்து ஒரு மனோவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று பார்த்தேன், ஒரு புத்தக கடை. அது ஏதோ ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான். எதிர்க்க வந்து ஒருத்தர் ஏதோ ஒரு மந்திரம் பண்ற மாதிரி அப்படி கையை அப்படி வச்சுட்டு இருப்பாரு. பின்னாடி ஒரே சுறுசுறுவா இருந்துட்டு இருக்கும். ஆவிகள்னா என்ன, மந்திரங்கள் சொல்றதுனால எப்படி இந்த வேலைகள்லாம் நடக்குது, அப்புறம் அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறது. ஆல்மோஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் வந்து ஆவிகள் பற்றிலாம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அந்த மேகசின்லேயே வந்து நிறைய பேருடைய விளம்பரங்கள் இருக்கும். அவங்க ஆவிகளோட பேசுகிற விளம்பரங்கள்லாம் இருக்கும். அவங்க எல்லாரையும் போய் நான் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அதை பற்றி கேள்விகள் கேட்பேன். நம்மளுடைய தேடல் பயணத்துல ஆத்மா பேய்கள் பத்தின விடயங்களை தேடி நிறைய மனிதர்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில ஆத்மா அந்த பேய்கள் பற்றி பல வருடங்களா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் கபிலன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சரி, உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த ஆராய்ச்சியில பல வருடங்களா இறங்கியிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்தீங்க? ஸோ எங்க ஆரம்பிச்சது இந்த விஷயம்? இது ஆரம்பிச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் 25 இயர்ஸ் இருக்கும். அது வந்து நான் ஸ்கூல் டயத்துலேயே ஆரம்பிச்சது தான். சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு பெருசாக வந்து நண்பர்கள் கூட்டம் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. நான் மட்டும் தனியாக இருந்துட்டு புத்தகங்கள் படிக்கிறது, எப்பயுமே புக்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ புக்ஸ் படிக்கும் பொழுது அண்டு பார்க்குற திரைப்படங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷம் சார்ந்த திரைப்படங்கள்னால் ரொம்ப விருப்பம். அதனால் அது நிறைய பார்க்குறது உண்டு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷம், ஆவிகள், மந்திரங்கள் அந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது எல்லோரும் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ஏன் இந்த மாதிரி இந்த மந்திரவாதிகளுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ன்றதெல்லாம் இருக்குது, அவங்களால மட்டும் இதெல்லாம் செய்ய முடியுது, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ ஏதாவது ஆவிகள் இருக்குது அந்த மாதிரி படம்னா அது என்ன ஆவிகள், அது எப்படி செத்து போனால் எப்படி ஆவியாக எப்படி வர முடியும்? ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் நிறையா இருந்துச்சு. அதனால் அந்த படங்கள் பார்த்தாலுமே அது அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனதே அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா நிறைய பேர் பாட்டிகள் சொல்கிற கதைகள் அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டதுண்டு. அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு அவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அந்த டயத்துலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறமா அது ரிலேட்டடான சில புத்தகங்கள்லாம் தேடி பிடிச்சி படிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஃபஸ்ட்டு நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து ஹிப்னாசிஸ். ஸோ ஹிப்னாசிஸ்ன்றது அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படியே ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே. ஆனால் அது வரைக்கும் நார்மலாக ஜஸ்ட் காமிக்ஸ் அந்த மாதிரியான புத்தகங்கள் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன், கதை புத்தகங்கள் அப்படின்ட்டு. முதல் முறையாக வந்து ஒரு மனோவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, ஒரு பேர் ஒன்று பார்த்தேன், ஒரு புத்தக கடை, வழக்கமாக போகிற புத்தக கடையில். பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஏதோ ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கான், எதிர்க்க வந்து ஒருத்தர் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணுற மாதிரி அப்படி கையை அப்படி வச்சுட்டு இருப்பார். பின்னாடி ஒரே சுறுசுறுவாக இருந்துட்டு இருக்கும். டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு மந்திரவாதி வந்து மந்திரம் பண்ணுற மாதிரியே இருக்குது. நமக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்னால சரி அப்போ இது என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த புக்கு வாங்கினேன். பார்த்தா அது டோட்டலாக வேறு சப்ஜெக்டாக இருந்தது. நம்ம மந்திரம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனோவசியம்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. இது வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஆனால் வீட்டில் இதுனா ஒரு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. ஸோ வீட்டில் இது எதுவும் உங்களுக்கு சொல்லலையா? ஆட்சேபனை பண்ணலையா? இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றதே புரியல. இந்த மாதிரி புத்தகங்கள் வழக்கமாக எப்பயும் புக்கு வாங்கிட்டேன்னா வாங்கிட்டு வந்து ஓரமாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன எல்லா பசங்களோட போய் விளையாட வேண்டியது தானே, எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. பட் அதுக்கப்புறம் நானும் எதுவும் மற்ற பசங்களாம் வந்து வெளியில் போயிட்டு பசங்களோட விளையாடிட்டு ப்ளஸ் ரொம்ப சொல் பேச்சு கேட்காம அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கும்போது சரி நல்ல பையனாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கேன், சரி நல்ல பையனாக இருக்கா, அமைதியான பையனாக இருக்கான்ட்டு பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. புக்கு படிக்கிறேன் அவ்வளோதான். அது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறமா இந்த புக்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது, இந்த மனோவசியம் அந்த புக்கெல்லாம் படிக்கும்போது இதில் சில பயிற்சிகள்லாம் வேறு இருந்தது. ஸோ எப்படி வந்து ஒருத்தர் வந்து அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது, ஹிப்னாசிஸ்னால் என்ன அப்படின்ட்டு அது படிச்சுட்டு நான் சில பயிற்சிகள்லாம் செஞ்சு பார்த்தேன். ஸோ ஒருத்தருக்கு அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது அதெல்லாமே செஞ்சு பார்த்தேன். எனக்கு அப்போவே நல்ல ஒர்க் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக இன்னும் நிறையா புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லாம் ஆக்சஸ் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. ஸோ அப்போது எல்லாமே புக்கு தான், இல்லை மேகசின்ஸ் அந்த மாதிரி தான். அப்போது ஹிப்னாசிஸ், மெஸ்மரிசம் அந்த மாதிரி நிறைய கோர்சஸில் வந்து கரஸ்பாண்டன்ஸ்லலாம் இருக்கிறது வந்து வரி விளம்பரங்களில் வரும். அது மாதிரி வரி விளம்பரங்கள் பேப்பரில் எதாவது பார்த்தேன்னா அதை அப்ளை பண்ணி அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணுறது. அது ஒன்னொன்னையும் முடிச்சிட்டீங்க? ஆமாம். ஸோ அந்த இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த விஷயங்கள். ஸோ அது மாதிரி நிறைய இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக இன்னும் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது மாதிரி வித்தியாசமான சப்ஜெக்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே. சரி அப்போ இது மாதிரி இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு தேடலாம்
அப்படின்ட்டு ஹிப்னோசிஸ் அப்போ அந்த இடத்துல அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் அப்படி எடுக்க அப்படியே ஒவ்வொரு நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஹாரி பாட்டருடைய அந்த ஸ்டோரி மாதிரி இருக்கு. லிட்டரலாக எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் பார்க்கும்போது வந்து இது இது வித்தியாசமா இருக்கு, இது என்னது அப்படின்ட்டு. அப்போ அறிமுகம் வந்து திரைப்படங்கள் மூலமா தான் இப்படிலாம் ஒன்று இருக்கு. பாவிகள்ன்றது திரைப்படங்கள் மூலமா தான் தெரிய வருது. மாந்திரிகம் மந்திரம்ன்றதெல்லாம் திரைப்படங்கள் மூலமா தான் தெரிய வருது. இது மாதிரி சித்தர்கள் இதெல்லாம் திரைப்படங்கள் மூலமா தான் தெரிய வருது. இது பார்த்ததுல இருந்து வெறும் படமாவே எடுத்துக்காம ஓகே அதுக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம இது கொண்டு வர மாட்டாங்க. அப்போ அது என்னவா இருக்கும், ஆவிகள்னா என்ன, அது ரிலேட்டடா தேட ஆரம்பிச்சது. மந்திரங்கள்னா என்ன, மந்திரங்கள் சொல்றதுனால எப்படி இந்த வேலைகள்லாம் நடக்குது, அப்புறம் அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறது. அப்படி நிறைய இது சம்மந்தமாக புத்தகங்கள் தான் நிறையா இருக்கும்னால புத்தகங்களாக நிறைய வாங்குறது. ஸோ எப்பயுமே வந்து புக்ஸ் படிக்கிறது, புத்தகங்கள் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி யோசிக்கிறது. புக்கு அதாவது ஆக்சுவலாக வந்து ஸ்டடிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் நினைப்போம் புத்தகம் படித்தா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு. பட் உண்மையிலேயே அப்படி கிடையாது. புத்தகம் படிக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது. லேர்னிங் எப்போ நடக்கும்னா நீங்கள் உள்ளே போன இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும்போது தான் நடக்கும். வெளியே அனுபவமாக நம்ம அனுபவங்கள் ப்ளஸ் யோசிக்கிறது, ரிஃப்ளெக்ட்னு சொல்லுவோம். யோசிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன், இப்போ ஒரு ஆவிகள் பற்றி ஒரு புக் எடுத்து அதை படிக்கிறேன் அப்படின்ற போது அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உள்ளே வரும். அது ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. உள்ளே போன இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும். இப்படி சொல்லியிருக்கே இது உண்மையா இல்லையா, இது ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, ஏன் இதை அப்படி சொல்லலை, ஏன் ஆத்தர் இந்த மாதிரி அதை சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி அதை யோசிக்க கேள்விகள். ஆமாம். ஸோ அப்போ அது மாதிரி நான் எனக்கு நானே நிறைய கேள்விகள் கேட்டுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். பார்க்குற எல்லாருக்குமே வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்த அப்படியே சும்மா எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் தோணும். ஸ்கூல்லலாம் கூட வந்து பெருசாக ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் டீச்சர்ஸ் கூட தனிச்சு தெரிவிங்களா? ஆமாம். ஸோ ஏன்னா சேட்டையும் பண்ண மாட்டேன், அதே சமயத்தில் ரொம்ப கலகலன்னு எல்லாருக்கையும் பேசிட்டும் இருக்க மாட்டேன். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு இருப்பேன். ஸோ அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் தெரியும் நான் இருக்கேன்ட்டு. கேள்வி கேட்டாலும் எந்திரிச்சுன்னு பதில் சொல்ல மாட்டேன், ஓரமாக உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் எங்கேயோ மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் யோசிக்கிறதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். நம்ம அந்த நேற்று அந்த புக்கில் அந்த மாதிரி படித்தோம், அப்போ உண்மையிலே இப்படிலாம் இருக்குமா, அப்போ அதை அவைகள்லாம் பார்க்க முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது. ஹிப்னோசிஸ்ன்றது அப்போ இது மாதிரி நிறைய பேர் வந்து ஹிப்னோசிஸ்ன்றது பண்ண முடியுமா, சாத்தியம் தானா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது. நான் யோசிக்கிறத பார்த்துட்டு இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவன் ஏதோ வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கான், கொண்டு போய் சைக்காட்ரிஸ்ட்டை காட்டுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி சைக்காட்ரிஸ்ட்டை இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. சரி கூப்பிட்டு போய் சைக்காட்ரிஸ்ட்லேயே அந்த ஸ்கூல் படிக்கும் போதே சரி வந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க, எங்கேயோ விட்டத்தை பார்த்துட்டே உட்காருக்காங்க. ஸோ அது மாதிரி எப்பயுமே ஸ்கூலில் வந்து ஏதோ ஞாபகத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் சரியில்லை, ஏதோ ப்ராப்ளம், ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணி சைக்காட்ரிஸ்ட் சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. சைக்காட்ரிஸ்ட்லாம் கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்னமோ நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. இல்லை நார்மலாக தான் இருக்கா, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் டீப் திங்கராக இருக்கா அப்படின்னு. அப்படி ப்ராப்ளம்ன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே ஓரளவுக்கு தைரியமே வந்துச்சு. வீட்லேயே அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டாங்க. ஆமாம். ஆனால் நான் அப்புறமா ஒரு சில புத்தகங்கள் படிக்கிறத பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்தாங்க, என்ன இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிற அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் வந்து ஆவிகள் பற்றிலாம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஆவிகள் பற்றி தெரிய வந்ததே வந்து ஒரு வழக்கமாக போகிற புக் ஷாப்பில் வந்து ஆவிகள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னா புதுசாக இருக்கே, ஆவிகள் உலகம் அப்படின்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகசின் வாங்கினேன். ஸோ வாங்கி அதை படிக்க ஆரம்பித்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய ஆவிகள் சம்மந்தப்பட்ட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதில் இருந்தது. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமானு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆவிகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தேன். இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக கூகுள் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது ரிலேட்டடாக புத்தகங்கள் வாங்குறது. அப்புறம் அந்த மேகசின்லேயே வந்து நிறைய பேருடைய விளம்பரங்கள் இருக்கும், ஆவிகள் பற்றி அவங்க ஆவிகளோட பேசுகிற விளம்பரங்கள்லாம் இருக்கும். அவங்க எல்லாரையும் போய் நான் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அதை பற்றி கேள்விகள் கேட்பேன். மீட் பண்ணி கிட்டத்தட்ட என்ன மாதிரி. ஸோ அது ரிலேட்டடாக வந்து இந்த மாதிரிலாம் இருக்கே, இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்ட்டு ஒரு சில பேர் கொஞ்சம் பெருசாக எதுவும் கேர் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் வந்து பதில் சொன்னாங்க. சரி ஏதோ ஒரு சின்ன பையன் ஆர்வமாக கேட்குறானேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க.
அதெல்லாமே வந்து என்னுடைய ரிசர்ச்சுக்காக. ஏன்னா அப்பவே வந்து அதுக்கு முன்னாடி அந்த 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்னோசிஸ் படிக்க ஆரம்பிச்ச உடனே இதுக்கப்புறமா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போக ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மைன்றது வர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி விரிவடைஞ்சிச்சு. ஆமா. ஸோ அப்போ வந்து இது ஒரு சப்ஜெக்ட்ல இது மாதிரி மக்களால பெரிதும் விரும்பப்படாத ஒதுக்கப்பட்ட சப்ஜெக்டா எடுத்து பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா பயன்படுத்துற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். ஆமா. ஸோ பயந்து ஒதுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்து அதை நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இது ஏன் அப்படி, அது ஏன் அப்படின்னு ரொம்ப ஓவரா யோசிக்கிறது. ஸோ அப்போ அதுவும் குறிப்பா வந்து பயமுறுத்துற மாதிரியான சப்ஜெக்ட், ஒதுக்கப்பட்ட சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும்போது ஏன் இதுக்கு பயப்படணும், ஏன் இதை ஒதுக்கி வைக்கணும், ஏன் இதை வந்து சில பேர் இதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் அதுல என்னதான் இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா எடுத்து ஓகே நம்ம இதுக்கப்புறம் இது பண்ணோம், இதுக்கப்புறம் இது பண்ணோம், ஒவ்வொரு சப்ஜெக்டா என்னைய தேடி வர ஆரம்பிச்சது. நானா ஒவ்வொரு இதுவா போய் தேடி போகல, என்னென்ன ரிசர்ச் பண்ணணும்னு எழுதி வச்சுட்டு போகல. இப்போ இந்த ஆவிகள் உலகம்ன்ற இதே வந்து எதேச்சியா வேற ஒரு புத்தகம் வாங்கும்போது அந்த மேகசின் கண்ணில் பட்டுச்சு. அதை படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த ரிசர்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறமா மந்திரங்கள், ஸோ வேதங்கள், இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து எதேச்சியா வந்தது தான். அப்படி வந்தது ஒவ்வொன்றத்தையா படிக்க ஆரம்பிச்சு ஆவிகள் பத்திலாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போகணும்னா கத்துக்கிட்டாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சது. கத்துக்கிறதுனா ஏதாவது இதுக்கு தனியா ஏதாவது கோர்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல படிப்பு ஏதாவது? ஆமா, கோர்ஸே இருக்கு. டிகிரி இருக்குங்களா? டிகிரின்ற மாதிரி நார்மலா சில பயிற்சிகள்ன்றது இருக்கு. ஸோ சரி இது எப்படி பண்ணலாம், இது அங்க வந்து நிறைய விளம்பரங்கள் அதுலயே வந்திருந்தது. இருந்தாலுமே வந்து ஓகே அந்த அந்த மேகசினுடைய ஆசிரியர் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் தான் அதோடைய ஆசிரியர்ன்றனால சரி அவருடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சு நேரில் போய் பார்த்தேன். ஸோ பார்த்து இந்த மாதிரி ஆவிகளோட பேசுறதெல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இல்லை அந்த பீரியட்ல வந்து அவர் சொல்லிக் கொடுக்கல. ஸோ இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை, நான் வேற ஒருத்தருடைய நம்பர் தரேன், அவரை வேற ஒருத்தர் அட்ரஸ் தரேன், நீ அவரை கான்டாக்ட் பண்ணி நீ போய் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அவர் சொன்னவரை போய் பார்த்தேன். பார்த்தாலும் அவரும் கொஞ்சம் முதல்ல யோசிச்சார். ஏன்னா நான் இது ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அவர் கொஞ்சம் யோசிச்சாரு. பட் இருந்தாலும் சரி ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துக்கிட்டாரு. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த விளம்பரங்கள் பார்த்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட போனேன். அங்கே போகும்போதெல்லாம் ஒரு சில இடத்துலலாம் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன பையனா இருக்க, அதனால வீட்டில் இருந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர, லெட்டர் எழுதிட்டு வரணும், இந்த மாதிரி இந்த பயிற்சி மூலமா ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரிலாம் லெட்டர் கேட்டால் எப்படி வீட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதனால அது போகலை. ஸோ அது மாதிரி நிறைய இடம் தட்டி போச்சு. அந்த மாதிரி நான் விளம்பரம் பார்த்து போனதெல்லாம் வந்து சரியா செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஏன் விளம்பரம் பார்த்துட்டு போகணும், இந்த மேகசினுடைய ஆசிரியர்கிட்டே போயிடலாமேன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட போய் அவர் வந்து கரெக்டாக அவர் ஒருத்தரை கொடுத்தத கைட் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டேன். சரின்னு சொல்லி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது வந்து டெய்லி வந்து கிளாஸ் இருக்கும், ரெகுலரா கிளாஸ். நீங்க அங்க போயிடுவீங்களா இங்கிருந்து? அப்போ வந்து தங்கி இருந்தீங்களா? இல்லை, வீட்டில் இருந்து நான் டெய்லி ஸ்கூல் முடிச்ச உடனே சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அங்கே டெய்லி போயிட்டு அங்கே உட்காந்து பயிற்சிகள்லாம் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தியானம் கிளாஸ், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில். அதுக்கப்புறமா இதுலலாம் இல்லை, நான் இது வந்து இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சும் போது வீட்டில் கொஞ்சம் பயந்தாங்க, ரொம்பவே பயந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இல்லை நான் பத்திரமா இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து, வீட்டில் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது, பட் சமாளிச்சுட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயங்களா பேசணும், ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நன்றி.